ஹாய்டா. JK5 பொண்ணு பார்த்துலேருந்து அப்படி பார்த்துடலாம். இப்போ JK நீங்களும் ஒன்றும் போயிருப்பீங்க இல்லையா, ஒரு குட்டி ஹாஸ்பிட்டல். அங்கே நின்றுட்டுருக்கான். ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி தேடிட்டுருக்கான். பிகாஸ் நீங்கள் அழுதுது அவன் கண்ணு முன்னாடி நின்றுட்டுருக்க. அப்போது உங்கள் நெக்கில் இருந்த அந்த மார்க், அதை பார்த்த உடனே அவனுக்கு அவ்வளோ வெறியாக இருக்கும். எப்படியாவது இவனுக்குள்ள பிடிச்ச ஒரு வழி ஆக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்வமாக தேடிக்கிட்டே இருக்கான். இந்த டைமில் தான் அந்த மெடிக்கல் ஷாப்பில் சிசிடிவி கேமரா இருக்கிறத பார்க்குறான். அந்த ஷாப்போட ஓனர்கிட்ட போய்ட்டு, இந்த கேமரா கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு? ஒய் சார், நேற்று நைட்டு இங்கே நடந்த இன்சிடெண்ட் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த மெடிக்கலுக்கும் பேக் சைட்டில் அந்த இன்சிடெண்ட் நடந்தது. ஸோ எனக்கு அதோட ஃபுட்டேஜ் வேணும், அவனுக்கு யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படி சொல்லிட்டு பேக்கில் இருந்து நிறைய மணி எடுத்து வச்சுட்டு, உனக்கு எவ்வளோ மணி வேணாலும் கொடுக்குறேன், எனக்கு அந்த பேக்கப் மட்டும் வேணும். பேக்கப்பா? பட் சார், நான் ஓனர் கிடையாது. ஓனர் அப்படின்னு அவன் ஆரம்பிக்கும் போது JK இன்னும் கொஞ்சம் மணியை எடுத்து வைக்கிறான். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அந்த மணிலாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதோட பேக்கப்பையும் சேவ் பண்ணி கொடுத்துட்டான். JK அந்த பென்ட்ரைவ் வாங்கிட்டு காரில் உட்காந்து லேப்டாப்பில் போட்டு பார்த்துட்ருக்கான். யார் இவனுங்க, எங்கேருந்து வந்தானுங்க, ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படி பார்த்துட்ருக்கும் போது அவனுக்கு ஃபஸ்ட்டு சிக்கும் நீங்களும் உள்ளே என்டர் ஆகும்போதே பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க. நீங்கள் தனியாக மாட்டுவீங்களா அப்படிங்கிற மாதிரி எட்டி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் தனியாக வெளியே வந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் மெடிக்கலில் அவங்களுக்கும் க்ளோஸாக வந்திருப்பான். அப்போ நடந்த கலவரம் அது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கீங்க. அவனுங்க உங்கள் மவுத்தை க்ளோஸ் பண்ணி உங்களை அப்படியே தூக்கிக்கிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். JK இதை லேப்பில் போட்டு பார்த்துட்டே இருக்கும்போது அவனுங்க உங்களை டச் பண்ணுறது, JK கையெல்லாம் முறுக்குறான். அவ்வளோ டைட்டாக க்ளோஸ் பண்ணுறான் அவன் கையை. அவ்வளோ கோவம் வருது. எப்படியாவது இவனுங்களை பிடிச்சி ஆகணும் அப்படி தோணுது. அதோட அவன் அங்கேருந்து ஆஃபீஸ்க்கும் போயிட்டான். இங்கே நீங்கள் மார்னிங் குளிச்சுட்டு காலேஜுக்கு போகிறீங்க, ஹாப்பியாக போகிறீங்க, கிளாஸ்குள்ளே இருக்கீங்க, லெசன் போயிட்டே இருக்கு. பட் நீங்கள் JK சொல்லியிருப்பான் இல்லையா, அதுதான் உங்கள் காதுக்குள்ளேயே ஓடுது. நீங்கள் லெசனை கவனிக்கவே இல்லை. உங்கள் கண்ணை மூடிட்டு, பொண்டாட்டி ஐ லவ் யூ டி, லவ் யூ அப்படி சொல்லியிருப்பான். அதுக்கு கூட நீங்கள் சிரிச்சிருப்பீங்க. அவன் அவங்க ஸ்மைலை பார்த்துட்டு, இந்த ஸ்மைல் உன் ஃபேஸில் எப்போவுமே பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படி சொல்லியிருப்பான். அதை திங்க் பண்ணும்போதே இப்போ லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. வயன் லெசனை கவனிக்க சொன்னான், கண்ணை மூடிட்டு என்ன பைத்தியம் மாதிரி சிரிக்கிற. சடனாக எழுந்து நின்றுட்டீங்க. உங்கள் டீச்சர் திட்டிகிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கிட்ட திட்டு வாங்குறீங்க. சாரி மேம். இது ஒன்று சொல்லு, உட்காந்துட்றீங்க. என்னாச்சு உனக்கு? நாங்களே பேசிட்டு இருந்தாலும் நீ லெசனை கவனிக்க சொல்வேன். என்னடி உடம்பு தான் சரியில்லையா? நீங்கள் சிரிச்சுட்டே இருக்கீங்க வந்துலேருந்து. உங்கள் ஃபேஸை பார்க்குறா. மேம் கிட்ட திட்டு வாங்கியிருப்பீங்க. பட் இருந்தாலும் இப்போவும் சிரிக்கிறீங்க. இப்படி டைம் போயிட்டே இருக்கு. ஆஃப்டர்நூன் நீங்கள் கேன்டீனில் இருக்கீங்க. உங்கள் மொபைலை பார்த்துட்டே இருக்கீங்க. பிகாஸ் உங்களுக்கு JK கிட்ட இருந்து கால் வந்துடாதா, PA வந்துட்டானா கால் பண்ண மாட்டானா அப்படி தோணுது. என்ன அவர் மார்னிங்லேருந்து கால் பண்ணவே இல்லை. நேற்று இது டைலாக்காக பேசினார். பொண்டாட்டி லவ் பண்ணுறேன் ஏதோ சொல்லிட்டாரு. பட் நம்ம மட்டும்தான் அவரை நினச்சிட்ருக்கோம். ஆஃபீஸ்க்கு போன உடனே நம்மளை மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். பட் நம்ம இல்லாமல் அவரால் இருக்க முடியாதுல்ல. இந்த டைமில் கால் பண்ணியிருப்பார். ஏன் கால் பண்ணல? அந்தளவுக்கு பிஸியாக இருக்காரா என்ன? உங்கள் மொபைலை பார்த்துட்டு சாப்பிட கூட இல்லை, பாதியிலே எழுந்து வந்துட்டுறீங்க. ஈவினிங் ஆகுது.
காலேஜே விட்டுட்டாங்க. பிஏ கிட்ட இருந்தும் கால் வரல, ஜேகே கிட்ட இருந்தும் கால் வரல. மூட் அப்செட்டாக வரீங்க. ஏய் வாயன், என்ன தாண்டி ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி நடந்து வர? வாங்க டைம் ஆகிடுச்சு, வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்லிவிட்டு ஃப்ரண்ட்டில் நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு நோட்டிஃபிகேஷன் சவுண்டு. அவசரமாக ஓப்பன் பண்ணி பார்த்தா, என்ன பண்ணிகிட்ருக்க? காலேஜ் முடிஞ்சிருச்சா? அதை பார்த்த உடனே ஹாப்பி ஸ்மைல், சிரிச்சுட்டே அதை படிச்சுட்டு, அப்போ கூட டெக்ஸ்ட் தான் பண்ணியிருக்கார், கால் பண்ணவே இல்லை. இப்படி தோணுது. பட் இருந்தாலுமே அவனுக்கு உங்களை பற்றின அந்த தாட் இருக்குது. அப்படி திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பேபி மாதிரி ஒரு ஜம்ப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டோட கை ஹோல்ட் பண்ணிவிட்டு, என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், என் லைஃப்லேயே இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படி சொல்லிவிட்டு டான்ஸ் பண்ணிவிட்டு அவளை பிடிச்சி இழுத்துட்டே வந்துட்டுருக்கீங்க. க்யூட்டாக பண்ணுறீங்க. எல்லாருக்குமே காலேஜ் விட்டுட்டாங்க இல்லையா? எல்லாருமே வந்துகிட்டே இருக்காங்க. படிச்சேக்கே இங்கே உங்கள் காலேஜுக்கு வெளியே தான் நின்றுட்டுருக்கான். உங்களை பிக் பண்ண வந்திருக்கான். இது கூட தெரியாமல் நீங்கள் உங்கள் பேக் எடுத்து ரோல் பண்ணிக்கிட்டே அவ்வளோ ஹாப்பியாக அப்படி வரும்போது ஒரு பைக்கு அதில் இடிச்சுக்கிட்டு கீழே விழுற மாதிரி போகிறீங்க. உங்களை யாரும் பேலன்ஸ் பண்ணி அப்படி பிடிக்கிறாங்க. நிமிர்ந்து அந்த பர்சனை பார்த்தா ஜேகே ஃப்ரீஸ் ஆகிட்டீங்க. அவனை பார்த்துட்டு, ஏய் அந்த டீ பார்த்து வரமாட்டியா? அவனே பார்த்துட்டே இருக்கீங்க. அவனுடைய லுக்கே வேறு மாதிரி இருக்குது. பிகாஸ் அவனை மேரேஜ் பண்ணதுலேருந்து ரொம்ப ஃபார்மலாக கோட் சூட்டில் அப்படி இருப்பான். பட் இப்போது ஒரு டிஷர்ட் ஒரு பேண்ட் மேலே லைட்டாக ஓவர் கோட் மாதிரி செம்மையாக இருக்கான். இந்த மாதிரி நீங்கள் அவனை பார்த்ததே இல்லை. நியூடாக கூட பார்த்துருக்கீங்க. பக்கா ப்ளே பாய் மாதிரி இருக்கான் அந்த ட்ரெஸ்ஸில். இங்கே என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை, நேற்று நைட்டு என் பொண்டாட்டிக்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். உன்னை லவ் பண்ணுறேன்னு, அதான் லவ் பண்ணலாம் உன்னை தேடி இங்கே வந்துட்டேன். செக்கி புரியல. என் மக்கு பொண்டாட்டி, நம்மளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுடி, நம்ம எல்லாத்தையுமே பண்ணிட்டோம், பட் லவ் மட்டும் பண்ணலடி. லவ் பண்ணலாமா? ஷையாக வருது. ஸ்டெடியாக நின்றுக்கிறீங்க. அவன் மேலே சாஞ்சு தான் நின்று இருப்பீங்க. ஸ்டெடி நின்று இருக்கீங்க. அவங்க மேலே நின்னா கை எடுத்துட்டான். செக்கி, எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் கிளாஸ் இருக்குது, சொல்ல வரீங்க. இடுப்பு பிடித்து க்ளோஸாக இழுத்து அட்டாச் பண்ணிக்கிட்டு, ஏய் நீ ஒரு டைம் என்கிட்ட ஒன்று கேட்ட ஞாபகம் இருக்கா? என்னை புரிஞ்சுக்கணும், என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஞாபகம் இருக்கா? அப்போ நீ அதை கேட்கும் போது எனக்கு எதுவும் தோணலடி. எனக்கு எது தோணுதோ, உன் கூட இருக்கணும்டி, உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நிறைய டைம் உன் கூட பெட்டில் இருந்துட்டேன். இப்போ நீ காலேஜ்லேருந்து ஓடி வந்தல, அப்படியே சொல்லிவிட்டு உங்கள் ரெண்டு கண்ணையும் பார்த்துட்டே இருக்கான். நீங்களுமே அவனை தான் பார்த்துட்ருக்க. க்யூட்டாக இருந்தடி. இந்த சைடை நான் பார்க்கவே இல்லை. தோ இந்த கண்ணில் எனக்கான லவ் அப்படி தெரியும் போதோ, இதெல்லாம் நான் முட்டாள் மாதிரி ஃபீல் பண்ணாமல் இந்த கண்ணில் மட்டும் தண்ணி வந்துக்கிட்டே எப்பவுமே நான் உன்னை அழமட்டம் தாண்டி வச்சுருக்கேன். அதான் இதுக்கப்புறம் நீ அழவே கூடாதா? தோ இப்போ தெரியுது பாரு இந்த லவ். எப்போவுமே நீ என்னை இப்படி தான் பார்க்கணும் அப்படி சொல்கிறான். அவனை போய் கட்டி பிடிச்சிக்கிட்டீங்க. லவ் யூ சிக்கி, லவ் யூ. எந்த அளவுக்கு எனக்காக யோசிக்கிறியா? ஏய் இப்போ தானடி சொன்னேன் அழக்கூடாதுன்னு. என்ன பண்ணுற நீ? நான் அழல. அழலையா? தலையாட்டுறீங்க, அவனை ஹக் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணுறீங்க. அவனுமே உங்களை
ஹக் பண்ணிவிட்டு லைட்டாக பெண்ட் பண்ணி உங்கள் காதுக்கிட்ட, ஏய் பொண்டாட்டி, இங்கே பாரு, நான் இப்போது இந்த காலேஜுக்கு வந்துட்டு உன்னை லவ் பண்ண ஒரு லவ்வராக வந்திருக்கேன்டி அப்படியே சொல்லிவிட்டு உங்கள் இப்போ டைட்டாக பிடிக்கிறான், கண்ணு கிரிப்பாக மூடுறீங்க. நல்லா புரியுதாடி? நான் இங்கே அவன் லவ்வராக வந்திருக்கேன். பட் நீ உன் புருஷனா என்னை நடத்த வைக்க பார்க்குற. புரியல உங்களுக்கு? அவனை ஹக் பண்ணியிருப்பீங்க இல்லையா, நிமிர்ந்து அவனை பார்க்குறீங்க. என்ன சொன்ன? ஆமாண்டி, நம்ம இப்போது லவ் பண்ணுறோம்ல, அப்படி இருக்கும்போது நீ இப்படி ஏன்னா கட்டி பிடிச்சேன்னு வையன், உன்னை பார்த்தாலே எனக்கு டெம்டேருண்டி. ஃபுல் லவ்வில் மேலே அப்படி இருக்கேன். இப்படி பண்ணனா லவ் மூடு போயிட்டு அப்படியே சொல்லி ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. டக்குன்னு அவனை விட்டு ஒரு ஸ்டெப் தள்ளி நிற்கிறீங்க. அவன் சிரிச்சுட்டே, தட்டி புரிஞ்சிருச்சியா? சரி பார்ப்பலாம். எங்க தெரியல, வா. உங்க காரை காணோம். அவன் திரும்பி உங்களை பார்த்துட்டா, எத்தனை வாட்டி நீ சொல்கிறத, நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறோம், நான் காரு கொண்டு வரல அப்படியே சொல்லிட்டு ஒரு பைக்கை ரிவர்ஸ் எடுக்கிறான். பைக்கா? வா, உங்களுக்கு பைக்கில் ஓட்ட தெரியுமா? என்னடி புருஷனை பார்த்து எப்படி கேட்குற? இல்லை நீங்கள் இது வரைக்கும் பைக் ஓட்டியில் நான் பார்த்ததே இல்லை. அப்படி இங்கே சொல்லிகிட்டே இருக்கும்போது அவன் ஒரு ஹெல்மெட் எடுத்து உங்களுக்கு போட்டு விட்டுட்ருக்கான். இந்த டைம் தான் உங்கள் ஃப்ரெண்டு நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து பயன் அப்படி கூப்பிடுறா. நீங்களும் பார்க்குறீங்க, செக்கவும் பார்க்குறான். அவளை பார்த்த உடனே செக்கிக்கு தெரிஞ்சிருச்சு உங்கள் 2 பேரையும் சேர்த்து தான் அவன் கிளப்பில் பார்த்துருப்பான். அவள் சைலண்டாக பார்த்துட்ருக்கான். அவளுக்கு புரியல, நீங்கள் அவகிட்ட சொல்லி வச்சதெல்லாம் செக்கி டார்ச்சர் பண்ணுறான் அப்படிலாம் சொல்லியிருப்பீங்க. ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு அவனை பிடிச்சிருக்கும் இல்லையா, அதையும் சொல்லிவிட்டு அவன் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றான் அப்படியே சொல்லியிருப்பீங்க. பட் இங்கே நடக்கிறதே வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் சிரிச்சுட்டே அவகிட்ட இந்த நோட்ஸ் வாங்கிட்டு பாய், நான் கிளாஸுக்கு வரல, மேம்கிட்ட சொல்லிவிடு. அவள் ஜேகேவே பார்த்துட்டே சரி வாய், கேர்ஃபுல்லாக போ அப்படி சொல்லிட்டு அவள் உள்ளே வந்துட்டா. ஜேகேவும் அதுக்கப்புறம் எதுவுமே பேசவே இல்லை. அவளை பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு அவங்க 2 பேரையும் கிளப்பில் பார்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு தோணினாலும் துளி சந்தேகம் கூட உங்கள் மேலே அவனுக்கு இல்லை. உங்களுக்கு அந்த ஹெல்மெட்லாம் போட்டு விட்டுட்டு போகலாமாடி? அவன் அவங்க பேக்கை வாங்கி முன்னாடி வச்சுக்கிறான். நீங்கள் ஏறி பின்னாடி உட்காடுறீங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுறான். பின்னாடி உட்காந்துட்டு அவனை கட்டி பிடிச்சிட்டு கண்ணை மூடிக்கிட்டீங்க. பிகாஸ் பயமாக இருக்குது. அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக ஓட்டுறான். சிக்கே பொறுமையாக பயமாக இருக்கு. சிக்கே கண்ணை மூடிட்டே கத்திக்கிட்டே இருக்கீங்க. ஹே பொண்டாட்டி, நீ தானடி என்கிட்ட கேட்ட எனக்கு ட்ரைவ் பண்ண தெரியுமான்னு கேட்டல. தப்பு தான் நான் அப்படி கேட்டது தப்பு தான். ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுங்க. ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கான். சிக்கி கும்பிட்டது வாமிட்டு வர மாதிரி இருக்குது. ப்ளீஸ் சிக்கி. இப்படி சொல்லும் போது தான் அந்த வண்டி ஸ்லோ ஆகுது. ஸ்டாப் பண்ணுங்க. பொறுமையாக ஒரு கார்னரில் ஸ்டாப் பண்ணுறான். நீங்கள் வண்டியிலேருந்து கீழே இறங்கிட்டு தலை சுற்றிட்டே இருக்கு. ஸ்டேபிளாக அவங்களால நிற்க முடியல. ஏய் என்ன பண்ணுத? பொங்குச்சிக்கே அப்படி சொல்லிட்டு அங்கே நடக்க போகும்போது அவள் ஸ்டாண்ட் போட்டுட்டு பைக்லேருந்து கீழே இறங்கி உங்களை ஹக் பண்ணிக்கிறான். குக்குமற்ற மாதிரி இருக்கு. உங்களுக்கு பொறுமையாகவே எந்த விஷயம் பண்ணவே தெரியாதா அப்படி சொல்கிறீங்க. அவனுக்கு புரியுதா? இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு சரி நார்மலாக அடித்தா தண்ணி கொண்டு வரட்டுமா? வேண்டாம் அப்படி சொல்கிறேன். கொஞ்ச நேரம் தான் அந்த பைக்கில்
ஸ்லோவாகவே கூட்டிகிட்டு போகிறான். பிகாஸ் தலை சுற்றுது அப்படிலாம் சொல்லிட்டீங்க இல்லையா, பொறுமையாகவே கூட்டிகிட்டு போகிறான். 2 பேரும் வெளில சாப்பிட்றீங்க, ஹாப்பியாக இருக்கீங்க, கேரிங்காக பார்த்துக்கிறான். சொன்ன மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக வச்சுக்கிறான். நீ ஹாப்பியாக மட்டும்தாண்டி இருக்கணும் சொல்லியிருப்பான் இல்லையா, அவன் கூட அவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க. வெளியே சாப்பிட்டுட்டு வீட்டுக்குமே வந்தாச்சு. 2 பேரும் பெட்டில் நியூடா லவ்லி மேக்கோட் இப்பயும் உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் கொடுக்குறான். செம்ம ஹாப்பியாக உங்கள் ஹாப்பினஸ்ஸை ஓர்னிங் சவுண்டு மூலமாக அவனுக்கு கொடுக்குறீங்க. வா அதுலேயே டெம்ட் ஆகுறான். டைம் போயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் அவனும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்கள் 4 கிஸ் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருந்தியாடி, ஒரு மாதிரி ஷையாக இருக்கு. உன்னை தானடி கேட்குறான், பொண்டாட்டி ஹாப்பியாக இருந்தியா இல்லை உனக்கு ஃபுல்ஃபில் ஆக்கலன்னு வைக்கேன் அப்படி சொல்லிட்டு நிம்மந்த அகைன் ஸ்டார்ட் பண்ணலான்னு வரான். போதும் என்ன சொன்னீங்க நீங்கள், நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறோம் அப்படி தானே சொன்னீங்க, பட் இது ஹஸ்பண்ட் ஒய்ஃபா என்னடி மதியானம் சொன்னீங்களா மறந்துட்டீங்களா? பொண்டாட்டி எங்கே பாரு, இதுவும் லவ் தாண்டி. லவ்வர்ஸ்குள்ளே லவ் மேக்கலாம் அதெல்லாம் இல்லைண்ணா, லவ்வே இல்லடி அப்படி சொல்லிட்டு டீப்பாக கிஸ் பண்ணுறான். கண்ணை மூடுறீங்க, ஹாப்பியாக இருக்கீங்க. இப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு உங்ககிட்ட படுத்துக்கிறான். நெக்ஸ்ட் டே வழக்கம் போல் ஜேகே இல்லை, எங்கே போயிட்டாரு, மார்னிங் ஆனால் இங்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பெட்லேருந்து கீழே இறங்குறீங்க. எப்பவும் போல் உங்கள் பாடியில் ஒரு ட்ரெஸ்ஸு கூட இல்லை, ஹாப்பியில் நீங்கள் எழுந்து வழக்கம் போல் குளிக்க போகிறீங்க. பட் இங்கே ஜேகே நேற்று ஒரு ஃபுட்டேஜ் கண்டுபிடிச்சிருப்பான் இல்லையா, அந்த பர்சன்ஸை பார்த்துட்டான். நேற்று உங்களை டீஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வல்கராக மூவ் பண்ணியிருப்பானுங்க இல்லையா, அவனுங்களை பார்த்துட்டான். இதை ஒரு பாரில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக அவன் ஒரு லாட்ஜுக்குள்ளே போயிருக்கான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஜேகேக்கு வருது. அந்த ஃபுட்டேஜ் ஒன்று வாங்கியிருப்பான் இல்லையா, அதை வச்சு ஜேகேவோட பிஏ கிட்ட இவனுங்க யார் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பான். அவனுமே 1 டேலே கண்டுபிடிச்சிட்டான். இப்போ ஜேகே அந்த லாட்ஜுக்கு தான் போயிருக்கான். ஜேகேவோட பிஏவும் அந்த லாட்ஜோட என்ட்ரன்ஸில் தான் இருக்கான். ஜேகே அவன் காரை கொண்டு போயிட்டு அந்த லாட்ஜில் ஸ்டாப் பண்ணுறான். என்ன லாட்ஜு ஜேகேக்கு தெரிஞ்சிருச்சு. அவன் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இறங்குறான். பிகாஸ் உங்களை இந்த லாட்ஜில் பார்த்துருப்பான். இந்த லாட்ஜில் இவனுங்க வந்திருக்காங்கன்னா அப்போ ஃபயன் யாருன்னு தெரிஞ்சு வந்திருக்கானுங்களா? இல்லை அவன் நம்ம பொண்டாட்டி ஃபயன் அப்படி கிடையாதோ. அப்படி அவன் கார்லேருந்து இறங்கிட்டு திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். பிஏ ஜேகேவோட காரை பார்த்துட்டு ஜேகேக்கிட்ட வந்து, சார் நீங்கள் சொன்ன அந்த பர்சன்ஸ்லாம் உள்ளே தான் இருக்காங்க, நான் வெளியே தான் இருக்கேன், இப்போ போனால் கரெக்டாக பிடிச்சிடலாம், வாங்க சார் அப்படி சொல்லிவிட்டு அவன் முன்னாடி போகிறான். ஜேகே பின்னாடி நடந்து வரும்போதே அவள் லைஃப்லேயே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் பயப்படுறான், நர்வஸ் ஆகுறான், கையெல்லாம் ஷேக் ஆகுது, வேர்த்து கொட்டுது. பிகாஸ் யாரும் உங்களை ஏதோ சொல்லிடக்கூடாது, உங்களுக்கு அகெயின்ஸ்டாக எந்த எவிடன்ஸும் மாட்டிடக்கூடாது, அவள் என் பொண்டாட்டி, அவள் என்னோட லவ் அப்படி திங்க் பண்ணிவிட்டு அவள் ரிட்டன் அடிக்கலான்னு போகிறான். சார் திரும்பி எங்கே போகிறீங்க? அந்த பக்கம் இல்லை இந்த பக்கம். இல்லை அவனுங்க இப்போ வேண்டாம் விட்டுருங்க. ஏன் சார் என்னாச்சா? மேம்கிட்டயே அவங்க இப்படி நடந்திருக்காங்க அப்படி அவன் சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒரு மேனேஜர், நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணுறதா அவன் சொல்லியிருப்பான் இல்லையா, அவன் ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வந்துட்டே இருக்கான். இவன் தானே இங்கே தான் ஒர்க் பண்ணுறா அப்படி சொல்லியிருப்பான். வேண்டாம் இதுக்கப்புறம் ஒயனை பற்றி எதுவும் நம்மளால் கேட்க முடியாது, வேண்டாம் யாரையும் கண்டுபிடிக்கவும் தேவையில்ல, யார்கிட்டையும் பேசவும் தேவையில்ல, ஒயன் என் பொண்டாட்டி அவ்வளோதான் அப்படியே சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து வெளியே வரான். பிஏவோ, சார் எங்கே போகிறீங்க? மேலே தான் அவனுங்க இருக்காங்க சார் அப்படி சொல்லிகிட்டே வரான். பட் ஜேகேக்கு உங்கள் கூட நடந்த ஹாப்பி மூமெண்ட்
அது எல்லாமே வந்துட்டுருக்கு. போதும், இந்த லாட்ஜுக்குள்ளே போனேன்னு வையேன், அவ்வளோதான். நானும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கோம். ஹாப்பி மேக்கவுட், லவ் மேக்கவுட், எனக்கு இது போதும். அவள் ஃபேஸில் அந்த ஸ்மைல் லைஃப் லாங் கடைசி வரைக்கும் நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். வேண்டாம், இதுக்குள்ளே மட்டும் நான் போனேன்னா கண்டிப்பாக என் மைண்டு மாறிடும். சைக்கோ மாதிரி நடந்துப்பான். வேண்டாம் வேண்டாம், அவள் என் பொண்டாட்டி அப்படியே சொல்லிவிட்டு கார் டோர் ஓப்பன் பண்ணுறா. சார், அவங்கள பிடிக்க வேண்டாமா? இங்கே பாருங்கள் சார், எனக்கே கோவம் வருது. மேம் கிட்ட இப்படி நடந்துருக்காங்க. ஜேகேக்கும் நீங்கள் ரெஸ்ட் ரூமில் அழுதுருப்பீங்க இல்லையா, அது ஓடுது. உள்ளே போகலாமா வேண்டாமா டபுள் மைண்டடாக இருக்கு. கண்டிப்பாக உள்ளே போனால் யாராவது உங்களை பற்றி ஏதாவது சொன்னால் கண்டிப்பாக அவன் அப்படியே நம்பிடுவான். அதனால் அவன் உள்ளே போகிறதே அவாய்ட் பண்ணுறான். பட் நீங்கள் ரெஸ்ட் ரூமில் அழுதுருப்பீங்க இல்லையா, அப்போது கண்டிப்பாக அந்த 3 பேரையும் உயிரோடு விடக்கூடாது. அப்படி திங்க் பண்ணிட்டு தான் ஜேகே அந்த ஃபுட்டேஜை இவன்கிட்ட ஓடுது தேட சொல்லியிருப்பான். எல்லாமே அவன் மைண்டுக்குள்ளே ஓடுது. என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரியல. ஓகேடா, பாய்.